என்ன கல்யாணி, கிளம்பியாச்சா? என்ன மக்களே, கிளம்பிட்டீங்களா? எல்லாம் கிளம்பிட்டே இருக்கோம் தாத்தா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா இல்லையா? எங்களுக்கு என்னமா, நாங்க எப்பயே கிளம்பிட்டோம்ல. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா புறப்பட்டு போக வேண்டியதான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க தாத்தா. பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடலாம். அப்புறம் கல்யாணி, என்ன அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? என்னங்க, இன்னைக்கு நம்ம பேத்தி எம்புட்டு அழகா இருக்கால? நம்ம பேத்தி என்னைக்குமே அழகுதான். அது என்ன இன்னைக்கு? அதானே, நான் எப்பயுமே அழகுதான். கல்யாணி, அப்ப இத்தனை நாளா நான் அழகு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியா? இன்னைக்கு மட்டும் தான் நான் அழகா இருக்கனா? நீ எப்பயுமே அழகுதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா அழகா இருக்கல, அதான் சொன்னேன். ஓ, நீ அப்படி சொன்னியா? சரி சொல்லு, இந்த பாவாடை தாவணில நான் எப்படி இருக்கேன்னு? பாவாடை தாவணில நீ அப்படியே மகாலட்சுமி கணக்கா தாண்டி இருக்க. ஏன் தாத்தா அப்படியா இருக்க? இல்ல உன் பொண்டாட்டி போய் சொல்லுதா? ஏம்மா, ஏன் பொண்டாட்டி எதுக்கு போய் சொல்லணும்? ஏன் பொண்டாட்டி உண்மை தானே சொல்றா. அப்படியே மகாலட்சுமி தானே இருக்க. அது சரி, நீங்களாவது கல்யாணி விட்டு கொடுக்கறதாவது. என்ன இருந்தாலும் அவர் பொண்டாட்டியாக்கும். பொண்டாட்டி எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஒரே லவ்ஸ் தான் போல. இவ ஒருத்தி. சரி, இந்த பாவாடை தாவணி யார் எடுத்து கொடுத்தா? இம்புட்டு அழகா இருக்கு. எங்க நீயே சொல்லு பாக்கோ, இந்த பாவாடை தாவணி யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு? யார் எடுத்து கொடுத்திருப்பா? ஒருவேளை என் பேரன் கௌதம் எடுத்து கொடுத்தானோ? மாமாவா? மாமாலாம் எடுத்து கொடுக்கல, வேற ஒரு ஆள் எடுத்து கொடுத்தாங்க. யாருன்னு கரெக்டா சொல்லு. அவன் எடுத்து தரலனா அண்ணன் எடுத்து கொடுத்திருப்பான். அண்ணனா? அண்ணலாம் எடுத்து கொடுக்கல. அப்புறம் யாரடி எடுத்து கொடுக்கிறது? உனக்கு துணிமணி எடுத்து கொடுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான். அப்புறம் யாரா இருக்கும்? இந்த பாவாடை தாவணி மாமா எடுத்து கொடுத்தாரு, பார்த்திபன் மாமா. ஏன் மர்மனாக்கா? பரவாயில்லையே, பாவாடை தாவணில சூப்பரா எடுத்து கொடுத்திருக்காரு. மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எனக்குன்னு சூப்பரா பாவாடை தாவணி எடுத்து கொடுத்திருக்காரு. இத கட்டணும் வச்சிட்டே இருந்தேன். கரெக்டா கோயிலுக்கு போற டைம்ல கட்ட வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கா? அம்சமா இருக்குல்ல? மர்மம் எடுத்து கொடுத்தது நல்லா தானே இருக்கும். சரி சரி சரி, ரெண்டு பேரும் புகழ்ந்தது போதும். நீங்க கிளம்பிட்டீங்களா என்னன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க அம்மா, அதனால தான் வந்தேன். சரி, கிளம்பிட்டீங்களா? நம்ம போலாமா? எல்லாம் தயார்னா அப்படியே நிக்கிறது. சட்டுப்பட்டு கிளம்பி நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எல்லாமே தயார் தான் பாட்டி, அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன். கார்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு, எல்லாரும் கிளம்பியாச்சு. உங்க பேத்தி மட்டும் இன்னும் மேல இருந்து கீழே வரல. அவ வந்துட்டானா கிளம்பிடலாம். உங்க ராஜன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சா? வந்துட்டாங்களா அவங்க? தாத்தா, ராஜன் மாமா, பத்மாத்த, அப்புறம் தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே கார்ல தான் இருக்காங்க. அம்மாவும் அத்தையும் கூட காருக்கு போயிட்டாங்க. இப்ப நீங்க, அப்பா, மாமா, அப்புறம் அண்ணன், அப்புறம் அமிர்தா, இவங்க மட்டும் வந்தா போதும். சரி, நீங்க வாங்க, நம்ம போகலாம். சரி கல்யாணி, அப்ப பொறுமையா எழுந்திரி, நம்ம கிளம்புவோம். சரிங்க தாத்தா, இருங்க, நானே பாட்டி கை பிடிச்சி கூட்டிட்டு வரேன். சரி மக்களே, எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? எடுத்து வச்சுட்டப்பா. என்னென்ன பொருள் வேணும்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இங்க பாரு, ஏதாவது மரத்துக்கு இருந்து வச்சுட்டு வந்த அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவு தூரத்துல இருந்து வீட்டுக்குலாம் திரும்பி வந்து எடுத்துட்டு போக முடியாது. அங்க பக்கத்துலயும் கடை தண்ணி இல்ல. அப்பா, வீட்டுல எல்லாரும் எடுத்து வச்ச பொருளை தான் நான் கார்ல எடுத்து வைக்க சொன்னாங்க. அதை நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எந்த பொருளும் மறக்கலன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல ஏதாவது கேட்டோம்னா ஆமா இல்ல உண்டுன்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன எகுத்து பேசுற? எகுத்து பேசலப்பா, நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் தானே சொல்லிட்டு இருக்கேன். எது பதில் சொல்லிட்டு இருக்கியா? திரும்ப திரும்ப எகுத்து பேசுற? எங்கேயாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு பெரிய பையன், கொஞ்சமாவது பொறுப்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. என்னத்தான் உங்க அம்மா கறிக்குள்ளேயே வளர்க்கறாலும் தெரியல. இப்ப எதுக்கு அம்மாவை இழுக்கிறீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? உங்க அம்மா என்ன பண்ணனா? எப்ப பார்த்தாலும் ஓவரா செல்லம் தான் உனக்கு. செல்லம் கொடுத்துக்கிட்டே நீ கேட்டு போயிட்ட. அதனாலதான் எகுத்து பேசுறது. அப்பாங்கிற மரியாதையும் இல்ல. இப்ப உங்களை மரியாதை இல்லாம யார் பேசுனது? இல்ல, பேசிட்டு இருக்க, திரும்ப திரும்ப எகுத்து பேசிட்டு இருக்க. எங்கேயாவது அப்பாங்கிற மரியாதை இருக்கா? நீ எல்லாம் என்னத்தை சாதிக்க போற? நான் நினைச்சேன் அவன் உருப்பட மாட்டான் தானே. இல்ல, நீங்க திருந்த மாட்டீங்கன்னு. இது எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவன் மேல என்னதான் கோவம்? எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே. இதே கோயிலுக்கு போறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டே என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். கரிச்சு கொட்டினாங்கிற அதெல்லாம் என் புள்ள நான் என்னென்ன எடுத்து வைக்க சொன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவ்வளவு தூரம் போறோம், பக்கத்துல கடை தண்ணின்னு எதுவும் இல்ல. ஏதாவது பொருள் விட்டு போச்சுன்னா நாங்க தான் போய் அழுது தெரிஞ்சு வாங்கிட்டு வரதா இருக்கோம். அதுக்கு அதுக்கு நீ என் புள்ளைய போட்டு கரிச்சு கொட்டுவீங்களோ? ஒரு அப்படா உனக்கு நல்லது சொல்லி தரது உனக்கு அவ்வளவு பெரிய குத்தமா? எது இது நல்லது சொல்லி தரதா? புள்ளைய பார்த்து உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவன் மேல கோவமாவே பேசுறது. எங்கேயாவது அவன் மேல பாசமா பேசுறீங்களா? மா விடுங்கம்மா, கோயிலுக்கு போற நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செத்த, நீ அமைதியா இருடா. எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டு. இவ்வளவு நேரம் நீ நின்னாரே, என்னடா ஆளக்கானு பின்னாடியே வந்த. எனக்கு தெரியும் அப்பயே என் பிள்ளைங்க இல்ல, என் பிள்ளைய தேடி தான் போய் கரிச்சு கொட்டலான்னு போவீங்கன்னு நினைச்சா அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா, உன் பிள்ளைய நான் எதுவும் சொல்லலமா. நீயாவது உன் பிள்ளையாவது எனக்கு என்ன? என் பிள்ளை மேல எனக்கு பாசம் இல்லையா? அவன் நல்லா இருக்கணும் தானே திட்டுற. ஆமா ஆமா, இவர் அவர் நல்லா இருக்கணும் தான் திட்டுறாரு. எப்ப பார்த்தாலும் புள்ள மேல கோவப்பட்டுக்கிட்டே. மா எப்பா, அப்பா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத சாமி. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற மாதிரி நான் நல்லா இருக்கும்னு நினைச்சதானே திட்டிட்டு இருக்காரு. விடுங்கம்மா, நான்லாம் என்னைக்குமே அவர் சொல்றதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன், மண்டையில ஏத்திக்கவும் மாட்டேன். சரிப்பா, நீ வா. மா, எல்லா பொருளும் மறக்காம எடுத்து வச்சிட்டீங்கல்ல,
அவர் சொல்ற மாதிரி சுத்தியும் கடையும் இல்லை, எதுவும் இல்லை. ஏதாவது பொருள் விட்டு போச்சுன்னா தேடி அலையிற மாதிரி இருக்கும். கரெக்டா எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டோம்ப்பா. நேத்துல இருந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு தானே இருக்கோம். காலையிலே 1க்கு 4 தடவை பார்த்துட்டோம் எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு. கார்ல ஏற்றும் போது கூட ஒரு தடவை பார்த்தோம். எல்லா பொருளும் கரெக்டா தான் இருக்கு. நீ கவலைப்படாதவா. அப்ப சரிம்மா. எல்லாம் கிளம்பி வந்தாலும் உன் அக்காக்காரி இன்னமும் வரல. மேல அப்படி என்னத்தான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்க்கறேன், ஒரு அணக்கத்தையும் காணோம். அம்மா நான் போய் பார்த்தேன், அவ கிளம்பிட்டா, வந்துருவா. அப்படியா? சரி நீ வாப்பா. எல்லாரும் வந்தாச்சும் இந்த விக்ரமும் அமிர்தாவும் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னமும் வரல. நேரத்துல போகணும்னு சொல்லி தானே விட்டோம். அப்பா. என்னப்பா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. வீட்ல எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எப்ப எல்லாரும் கிளம்பியாச்சு, எல்லாரும் கார்ல இருக்காங்க. நீயும் அமிர்தாவும் தான் இன்னும் கிளம்பல. இப்ப நீ வந்துட்ட, இன்னும் அமிர்தாவை காணும். மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அமிர்தா, அமிர்தா. மேல என்ன பண்ணிட்டு இருப்பா? மூஞ்சில பெயிண்ட் தான் அடிச்சிட்டு இருப்பா. உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் நினைத்தேன் நகர்வேனே. மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை. காதல் தானா ஒரு வார்த்தை இல்லையே, இதில் ஓசை இல்லையே. இதை அமிர்தா, அழகிடி நீ. உன்னை மிஞ்ச யார் இருக்கா அந்த உலகத்துல? புடவையில ரொம்ப அழகா இருக்கியே. எம்பிட்டு அழகா இருக்க. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். இங்கதான் இருக்கானோ ராஜகுமாரன். இந்த அழக பார்த்து மயங்கி என் காலில் விழுந்து கிடப்பான். அமிர்தா, உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லடி. சரி, ரொம்ப நேரம் அழக வர்ணிச்சது போதும். கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிளம்பலாமா? கூப்பிட்டு சத்தம் கேக்குதா என்னன்னு தெரியல. அமிர்தா, அமிர்தா. அப்படி மேல அந்த பிள்ளை என்ன பண்ணுது? அமிர்தா, சீக்கிரம் சொன்னாலும் கீழே இறங்கி வாமா, நேரம் ஆகுதுல. மாமாவும் அப்பாவும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல. நான் தான் லேட்டு. சரி, கீழே போவோம். அமிர்தா, அமிர்தா. அப்பா, நான் வந்துட்டேன். என்ன மக்களே, கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் புடவை கட்டுறேனா, ஆனா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கிளம்பிட்டேன் மாமா, கிளம்பலாம். மாமா, நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி வாங்க போகலாம். சரி சரி மக்களே. கார்த்திகா, அதான் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தான் நானும் நினைச்சேன். 2 புள்ளியும் ஒன்னா பார்க்கும்போது எம்பிட்டு அழகா இருக்குல்ல? என்ன இருக்காதான்? அது மட்டும் இல்லாம இப்ப என் மாப்பிள்ள வேடி சட்டை போட்டுட்டு நிக்கிறான். அது பக்கத்துல என் மாவ புடவை கட்டிக்கிட்டு பொண்ணு மாதிரி நிக்கிறா. 2 பேரும் பார்க்கும்போது புருஷன் பண்டாட்டி மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. ஜோடி பொருத்தமே அம்சமா இருக்கு இல்லத்தான்? நமக்குள்ளே பேசிக்கிட்டா என்ன ஆக போகுது பார்த்திபா? அவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் ஒத்து போக மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாதீங்க தான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இவங்க 2 பேரை பத்தியும் மாமா கிட்ட பேசுவோம். அப்புறம் இவங்க கிட்ட பேசுவோம். பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. 2 பேரும் மனசையும் மாத்தி எப்படியாவது 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நீ சொல்றது என்னமோ நல்லதான் இருக்கு. அது நடந்தா ரொம்ப சந்தோஷம். நீ சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பா கிட்ட பேசுவோம். சரிங்க தான். சரி, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்மளாலதான் லேட்டுன்னு சொல்லுவாங்க. சரி வா போவோம். உண்மைதான் அத்தான். போடா போ. ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறியா? போ போ, பின்னாடியே வரேன். உன் சந்தோஷத்தை குழி தோண்டி போதிக்க. நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போற தண்டனை காலத்துக்கு நீ மறக்கவே மாட்டடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு?
கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன தடவை ஏதோ ஒரு நாளுக்காக தானே போனோம். அதுக்கப்புறம் இப்பதான் திரும்பவும் போறோம். ஆமா பத்மா, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு போறதே ஒரு சந்தோஷம்தான். எதை மறந்தாலும் நம்ம குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாது. ஆமாங்கம்மா. டேய் மச்சான், நான் என்ன வேணும்னாடா பண்ணேன்? அப்புறம் நான் அப்பவே சொன்னேன், இந்த டைம்ல போறோம் எங்கேயும் போகாதடான்னு. ஆனா திடீர்னு கிளம்பி ஊட்டிக்கு போயிட்டேன். இங்க பாரு மச்சான், திடீர்னு ஃபோன் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னால என்னடா பண்ண முடியும்? நான் தனிப்பட்ட ஆள் மட்டும் இருந்தேன்னா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உன் கூட கோயிலுக்கு வந்திருப்பேன். ஆனா என்னை சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானே ஒரு ஆள் கீழே தானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுல என்னால எப்படிடா வேணாம்னு சொல்லிட்டு வர முடியும்? இப்படி பெரிய பெரிய ஆளுங்க கூப்பிடும்போது என்னோட திறமையை அவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கோசரமாவது நான் போய் தானே ஆகணும். புரிஞ்சுக்கோ மச்சான், நான் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். என்னமோ சொல்றேன், ஆனா நீ வாடி, உனக்கு இருக்கு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி பண்ணிட்டல. என்னப்பா விக்ரம், அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, பாவம் ஏழில். அவன் இங்க இருந்திருந்தா நம்ம கூட வராம இருந்திருப்பானா என்ன? அவனால வர முடியாத சூழ்நிலை. அத்த, நான் சும்மா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் போய் எப்படி அவன் மேல கோச்சுப்பேன்? அவனோட வேலையை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமாண்டா, வேலையை பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டு இப்படி போற டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்க? நான் அப்படி தானே திட்டுவேன். நீ மட்டும் ஜாலியா ஊட்டில போய் என்ஜாய் பண்ணலாம், என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்ட? அட பாவி, இது கடை இவ்வளவு நேரம் என்ன திட்டிட்டு இருந்த? அப்புறம் வேற எதுக்கு திட்டுறாங்களாம்? மச்சான், நீ இருக்க பத்தியா? சரி விடு மச்சான், கவலைப்படாத. ஷூட்டிங் முடிஞ்சதும் ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். சரி சரி, போயிட்டு வரலாம். நீ பார்த்து அங்க இரு. டேய், மலை பகுதிடா, பார்த்து இரு. நீ படுக்க அங்கேயும் இங்கேயும் போயிடாத. டேய், நம்ம ஊரே மலை தான். அந்த மலையை ஏறி இறங்கிட்ட, இந்த மலையை ஏறி இறங்கிட மாட்டேனா? நீ கவலைப்படாத, நான் பத்திரமா வந்துருவேன். நீ பார்த்து போயிட்டு வா, சரியா? சரி மச்சான், அப்ப நீ பாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி மச்சான். ஏன் விக்ரம், எழில் ரொம்ப நல்ல பையன்ல. என்னத்த திரும்பவுமா? அவனை பத்தி பேசினாலே முதல் வார்த்தை இதான் வருது. நான் என்னப்பா பண்றது? ரொம்ப நல்ல பையன் தான். அவனும் நம்ம கூட வந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். போன டைம் வந்திருந்தான், இந்த தடவையும் வருவான்னு நினைச்சேன். ஆனா பத்தியா, இந்த தடவை அவனுக்கு வேலை இருக்கான். சரி விடு, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா அவன் வருவான். கண்டிப்பாத்த, அடுத்த தடவைலாம் போகும்போது அவனையும் கூட்டிட்டு தான் வருவேன். இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு எங்கேயாவது ஏதாவது ஊர்ல போய் உட்காந்துருந்தான், அங்கேயே போய் அவனை கூட்டிட்டு தூக்கிட்டு வந்துருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவல, அதுக்குன்னு பாவம் அவன். யாரு? அவனா? மா, நீங்க வேற அவனெல்லாம் பாவன்லாம் சொல்லாதீங்க. என்னைய வேணா பாவன்னு சொல்லலாம், ஆனா அவனை விக்ரமுக்கு ஃப்ரெண்டுங்க எல்லாமே நல்ல பசங்க தான். நம்மளுக்கு தெரியாதா? வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்திருக்காங்களே, நம்மளும் பேச்சு பழகி இருக்கோம். நிறைய தடவை நம்ம வீட்லயெல்லாம் தங்கி இருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் என் பேரனோட கூட்டாளிங்க எல்லாம் நல்ல புள்ளியோ தானே. அதுங்கள ஒரு ஆளை கூட தப்புனே சொல்ல முடியாது. எல்லாம் பாசக்கார பயிலுவோ. ஆனா என்ன, எல்லாம் படிப்பு முடிஞ்சதும் ஆளுக்கு ஒரு தசையை பார்த்துட்டு போயிடுச்சுங்க. பாட்டி, நீ வேணா பாரு, திரும்பவும் நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி ஜாலியா சந்தோஷமா நம்ம வீட்ல அப்படி அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு நீங்க பாருங்க. நாங்க வரும்போது உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். எங்களுக்கு நிறைய சமைச்சு போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தான் கஷ்டமாக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். எங்களுக்கு ஏன்பா கஷ்டமா இருக்க போகுது? நீங்க திரும்பவும் ஒண்ணா வந்து சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதுமே. நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நாங்களே பார்த்து பார்த்து பண்ணுவோம்ல. அதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? சந்தோஷம் தானே வரப்போகுது. எங்களுக்கு என்னப்பா கஷ்டம் வரப்போகுது? எங்களுக்கு சந்தோஷம் தான். திரும்பவும் அந்த புள்ளையெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எப்பதான் பாப்போம்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. வரட்டும் வரட்டும், எனக்கும் ஒருத்தன் கிட்ட பழைய கணக்கெல்லாம் இருக்கு. யாருமா? அர்ஜுனியா சொல்றீங்க? அவனையே தான். அவன் கிட்ட தான் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவனை இன்னொரு தடவை பார்க்கணும், என் கணக்கெல்லாம் தீர்த்துக்கணும்னு பார்த்துட்டே இருக்கேன். அவன் என் கண்ணிலே பட மாட்டேங்கிறான். ஒரு நாள் வருவான்ல, வந்து தானே ஆகணும். இதானே சொந்த ஊரு. வராம சென்னையில இருந்துருவாங்களோ? வரட்டும் வரட்டும், அப்ப இருக்கு. நீங்களாவது அவனாவது ஏதோ பண்ணிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் வந்துரும். அதுக்குள்ளே வந்துருச்சா? பேசிட்டே வந்ததால தூரம் கணக்கே தெரியல பத்தியா? ஆமாத. எப்பா வீரனாரே, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. நாங்க வேண்டுதல் வச்சது நிறைவேற்றலன்னு தானே வந்து கோவப்பட்ட. நாங்க என் குடும்பத்தோடல வந்திருக்கோம். நாங்க சொன்ன மாதிரி உன் வேண்டுதலை நிறைவேற்றுறோம். உன் மனசு குளிர்ந்து போவோம். என் குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் இல்லாம நீ தான் சாமி பாத்துக்கணும். சரி, நீங்க சட்டுப்பட்டு போய் பொங்க வைக்க ஆரம்பிங்க. நேரம் ஆகுதுல. சரிங்க அத்தை. அண்ணி, நானும் பத்மாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். அதான் புள்ளியோ 4 பேர் இருக்காங்கல்ல, அவளுங்க போய் தண்ணி எடுத்துட்டு வருவாளுங்க. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏக்கா, நான் போய் நெருப்பு மூட்டை விறகு எடுத்துட்டு வரேன். சரி பத்மா. அண்ணி, நான் கோயிலை கூட்டி சுத்தம் பண்றேன். கோயில் காட்டுல இருக்கிறதால கும்பிட வரவங்க அப்பப்ப சுத்தம் பண்றது தான். அதுக்கப்புறம் யாரும் இங்க தினமும் வந்து சுத்தலாம் பண்றது இல்ல. ஆமா பாத்தியா, காட்டுல கோயில் இருக்கு, சுத்தி யாரும் இல்லல. அத யாரும் தினமும் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க. சாமி கும்பிட வரவங்க தான் சுத்தம் பண்றது.
சரி சரஸ், அப்ப நீ இதெல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணு. நான் பொங்க வைக்கிறதுக்காக அடுப்பு எல்லாத்தையும் மூட்டுறேன், எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்க நீ. எங்க இவங்க யாரையும் காணோம்? யாரம்மா கேக்குற? உங்க மூணு பேத்து புருஷனுங்களும் அப்புறம் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கே, பேர பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் எங்க காணோம்? அத்தா அவங்க இங்க தான் இருக்காங்க. இங்க தான் இருக்காங்களா? காட்டு கோயில் இல்ல, இங்க அடிக்கடி யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்களே. இந்த தரையை கூட்டி சுத்தம் பண்றது அவளா இருக்கட்டும், பின்னாடி இருக்க புல்லெல்லாம் அவ வெட்ட முடியுமா? அவளால எப்படி முடியும்? எங்க அவங்க? கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லு, அந்த புல்லெல்லாம் வெட்டட்டும். அத்தை நாங்க எப்படி சொல்ல? நாங்க சொன்னா ஏசுவாங்கல்ல. என்னத்த ஏசுறது? கோயிலை சுத்தம் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா? கோயிலை சுத்தம் பண்றது புண்ணியம் தான். சரி வலது, நானே போய் சொல்றேன். சரிங்க தா, அப்ப நீங்களே சொல்லுங்க, நாங்க போய் எங்க வேலையை பாக்குறோம். சரிம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க. சட்டு புட்டுன்னு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சீக்கிரமா முடிங்க பாக்கும். சரிம்மா, நீ போய் அப்படி அங்க நிழல்ல உட்காரு. சரி சரி. அப்பா, போன தடவையோட இந்த தடவை இந்த இடத்துல இம்புட்டு கருவ காடா இருக்கு. ஆமாண்ணே, வெறும் கருவ செடியெல்லாம் வளர்ந்து கிடக்கு. காட்டுல இருக்கவங்க யாரும் வந்து சுத்தம் பண்றது கிடையாதாட்டுக்கு. அதான் அது பாட்டுக்கு நெடுன்னு எல்லாம் வளர்ந்து போய் நிக்குது. ஏன்டா யாரையாவது ஆளை வச்சு இதை வெட்ட வைக்கலாம்ல? அது நம்ம தான் சொல்லணும். சொன்னாதானே அப்புறம் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணி யாராவது ஆளை வச்சு வெட்டுவாங்க. நம்மள முடிவு பண்ணி யாராத்தையும் கூட்டு வந்து வெட்ட விட்டோம்னா அப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாமா. நம்ம பாட்டுக்கு நம்ம ஆளுங்களை விட்டு வெட்ட விட்டோம்னா நீ எப்படிடா வெட்ட விடலான்னு சொல்லி சண்டைக்கு வந்தாலும் வருவாங்க. நம்ம வேலையை அவங்க செஞ்சா நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? அதே மாதிரி தானே அவங்க வேலையை நம்ம செஞ்சா அவங்களுக்கு கோவம் வரும்ல. ஆனா அதுக்குன்னு சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கோயில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வருவோம். அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிங்க தான். எப்போ வெங்கடேஷா சொல்லுங்கப்போ. இப்போ உங்க அம்மா சொல்றா சிலைக்கு பின்னாடி இந்த கொடி செடி எல்லாம் வளர்ந்துருக்குல்ல, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்றாப்பா. அப்படியேப்பா, சரிப்பா நாங்க சுத்தம் பண்றோம். அதான் கௌதம் விக்ரம் இருக்காங்களா மாமா, சுத்தம் பண்ண சொன்னா சுத்தம் பண்ண போறாங்க. பேரனுவோ செய்யறேன்னு தான் சொன்னாலுவோ. அதுக்கப்புறம் சாமி இருக்கார் பத்தியா, அவர் கூப்பிட்டு சிலைய கழுவுறாராம் சாமி சிலைய. அதுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்கப்பா, அந்த குளத்துல இருந்து எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பயலூர் 2 பேரும் அந்த வேலையை தான் செய்யறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இப்போ சாமி கழுவ தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? சரிங்க மாமா, அப்ப நாங்களே பாக்குறோம். ஆமாப்பா, நாங்களே சுத்தம் பண்றோம். வேற என்ன வேலைனாலும் நாங்களே செய்யறோம். நீங்களும் அம்மாவும் போய் நிழல் அங்க ஓரமா உட்காருங்க. ஆமா பாத்தீங்களா, வெயில் என்ன வெயில் அடிக்குது. நீங்க போய் செத்தாங்க செவனேனும் நிழல்ல உக்காருங்க மாமா, நாங்க வேலையை எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் வெங்கடேஷா பாத்துக்கோ, ரொம்ப நாள் சுத்தம் பண்ணாம கிடக்கு. நீங்க பாட்டுக்கும் டக்குன்னு பூந்து எல்லாத்தையும் வெட்டுறன்னு கையை வச்சு விட்டாதீங்க. பார்த்து பண்ணுங்க, ஏதாவது பூச்சிக்கிச்சு இருக்கிற போது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஹே நண்டு, எவ்வளவு நேரம் நீ தண்ணி எடுப்ப? கோவத்துல இருக்க, தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு விடுவேன். ஒழுங்கா போயிடுங்கடி. ஏய் எவ்வளவு நேரம் நீ எடுப்ப? சீக்கிரம் வா. இவ ஒருத்தி வரடி, தண்ணி எடுத்துட்டு இருக்கல. சிரிப்பா சிரிக்கிற நீ. உங்க துணி மட்டும் நனையக்கூடாது, என் துணி மட்டும் நனையணும் இல்ல? என் செல்லல எடுடி, நீ சின்ன பொண்ணு தானே, உன்னோட துணி நனைஞ்சா ஒன்றும் ஆகாது. ஆனா எங்க துணி நனைஞ்சா நல்லாவா இருக்கும்? இதுல சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு என்னடி இருக்கு? சொல்ல போனா பெரிய பொண்ணுங்க நீங்க தாண்டி ஆத்துல இறங்கி தண்ணி எடுக்கணும். என்ன போய் தண்ணி எடுக்க சொல்லிட்டீங்க? ஆத்துக்கு வேடிக்கை பார்க்க போலான்னு ஆசையா கூப்பிட்டீங்கன்னு நானும் ஓடி வந்தேன். பேசாம நான் பெரியம்மா கூடயும் அத்தை கூடயுமே இருந்திருக்கலாம். உங்க கூட வந்ததுக்கு என்ன தண்ணியில இறக்கி தண்ணி அடி எடுக்க சொல்றீங்க. நாங்க என்ன நண்டு பண்றது? நாங்க வாடியும் ஆத்துக்கு போறோம், தண்ணி எடுக்க போறோம்னு தான் சொன்னோம். நீ தான் உடையாந்த, அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்களே வரும்போது யோசிச்சுட்டே இருந்தோம், தண்ணியில இறங்குனா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுமே, என்ன பண்றதுன்னு. அப்புறம் நீ உடையாந்தியா, அப்பயே தோணிடுச்சு ஈஸியா தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நண்டை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டா என்ன ஆக போகுது? அத்தை அப்பயே கூப்பிட்டுச்சு, நண்டு இங்க வாடி என் பக்கத்துல உக்காரு, இந்த வெள்ளத்தை கொஞ்சம் இடிச்சு கொடுன்னு. நான் அக்காங்க கூட ஆத்துக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு சொல்லி உடையாந்தல்ல, எனக்கு இது தேவைத்தான். ஐயோ பாவம் என் தங்கச்சி. நீ வாயை மூடுறி, எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அதிதி அக்கா கூட சின்ன பிள்ளை பாவம் நம்மளே எடுத்துக்கலான்னு சொன்னான். ஆனா நீ இருக்க பத்தியா, அதெல்லாம் வேணாம், துணிலாம் நனைஞ்சிரும், அவளே எடுக்கட்டும்னு சொன்னேன். எங்க பாருடி, எங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது. ஆனா உன் ட்ரெஸ் நனைஞ்சிச்சுன்னா சீக்கிரமா காஞ்சிரும். வெயில் அதிகமா அடிக்குதுல, அதனாலதான். ஏன் நீங்க என்ன 10-15 சட்டையா போட்டிருக்கீங்க? என்ன மாதிரி ஒரு சட்டை தாண்டி போட்டிருக்கீங்க. என்னதே காயும் போது உங்களுக்கு மட்டும் காயாதா? அது ஒன்றும் இல்லை நண்டு, நாங்கள் ட்ரெஸ்ஸை ரொம்ப நேரமாக அயன் பண்ணி போட்டிருக்கோமா, தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்து காஞ்சா ஒரு மாதிரி கசகசன் இருக்கும். அதாவது அயன் பண்ணது எல்லாம் களைஞ்சு போய் ஒரு மாதிரி கொசகொசன் இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. ஓஹோ, அப்போ நான் மட்டும் என்ன? நானும் என் சட்டையை அயன் பண்ணி தான் போட்டு வந்தேன். என் சட்டை மட்டும் தண்ணியிலேருந்து
நினைச்சிட்டு காய வச்சா சுருக்கமா இருக்காதோ? உங்களுக்கு மட்டும் சுருக்கமானா கஷ்டமா இருக்கு. ஏன் சட்டை சுருக்கமானா எனக்கு சந்தோஷமாவால இருக்கும். நீ சின்ன பொண்ணு தானடி, உனக்கு என்ன? ஏன் உங்களுக்கு என்ன இன்னைக்கு கல்யாணமால உங்க சட்டை சுருங்கிறதுக்கு? அடிங்க, வாய் அதிகமா இருக்கு உனக்கு. ஒழுங்கா தண்ணி எடுத்துட்டு வாடி, நேரமாகுது போகணும். அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களே. ஏன் உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா நீயே இறங்கி எடு. என்னால எடுக்க முடியாது. நான் எடுத்த வரையும் அவ்வளவுதான். என்னால இதுக்கு மேல முடியாது. நீ எடுத்துக்கோ. இது சீக்கிரம் வாடி, நான் எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? இவ ஒருத்தி இங்க பாரு, கத்திக்கிட்டே இருந்தா தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அம்மாவும் அப்பாவும் கேட்டானா அவ தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தா, ஆத்துல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிவிடுவேன். கொஞ்சம் அதை சத்தமா சொல்லு, அவ காதுல விழுகிற மாதிரி. ஏன் அவ காதுல விழுந்து அப்புறம் அவ வந்து எனக்கு குமுறு குமுறுன்னு குமுறுவா, நீங்க அதை பார்த்து சிரிக்கலான் இருக்கீங்களோ? அப்புறம் வேற எங்களுக்கு என்ன வேலை? அக்கா தங்கச்சிங்க நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்து பாப்போம்ப்பா. சத்தியமா சொல்றேன்டி, என்னை பார்த்து நீங்க இப்ப சிரிக்கிறீங்கள, நீங்க வேணா பாருங்க. கோயிலை விட்டு போறதுக்குள்ள நான் உன்னை பார்த்து சிரிக்கல. பாரு பாரு, என் பேரு நர்மதாவே இல்ல. அடேங்கப்பா, பயந்துட்டேன். போடி, ஓவரா வாய் அடிக்காம முதல்ல தண்ணி எடுத்துட்டு மேல வாடி. ஏன்னா சத்தியமா சொல்றேன்டி, நீங்க வேணா பாருங்க. இப்ப நான் எந்த அளவுக்கு அழுதுகிட்டும் கோவப்பட்டுக்கிட்டும் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கணும். நீங்க என்னை பார்த்து சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி நீயும் அழுதுகிட்டு கோவப்பட்டுட்டு நிப்ப. நானும் உன்னை பார்த்துட்டு சிரிப்பேன். நீ வேணா பாருடி, நர்மதா சொல்றது கண்டிப்பா நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கியேன், தோ இதே வீர்னா கோயில்ல வந்து சாமிக்கு நான் முட்டாய் வச்சுட்டு போவேன். நீ வேணா பாரு. அட போடி, உனக்கு வேண்டுதலே ஒழுங்கா வேண்ட தெரியல. இவ எங்களை பார்த்து சிரிக்க போறாளாம். அதுவும் நாங்க அழுதுகிட்டும் கோவப்பட்டுட்டு இருப்போம், இவர் எங்களை பார்த்து சிரிப்பாராம். போடி. ஏய், எம்பட்ட நேரம், சீக்கிரம் வாயண்டி. முதல்ல இவ்வளோ ஆத்துல பிடிச்சி தள்ளி போடணும். கொஞ்ச நேரம் வாய முடி சும்மா இருக்காளா? தண்ணி எடுத்துட்டு தானே இருக்க. தண்ணி எவ்வளோ தண்ணி எடுத்துட்டு இருக்க? சும்மா கரையில நின்றுக்கிட்டு காகான கத்திட்டு கிடக்குறா. உள்ள இறங்கி தண்ணி எடுக்கிறவளுக்கு தான் தெரியும் வலி. தண்ணி அங்கங்க கலங்கிட்டு வருது. நல்ல தண்ணியா தானே பார்த்து எடுக்க முடியும். ஐயோ, நண்டு பாவண்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறா. போயிடுங்கடி, இல்லைன்னா தண்ணி எடுத்து மூஞ்சில சத்தியமா ஊத்தி விடுவோம். பாத்துக்குங்க வர கோவத்துக்கு. சரிடி, போதும் போதும், பேசினது விளையாண்டது எல்லாமே. ரொம்ப நேரம் ஆகுது. பொங்க வைக்கிறதுக்கு அங்க எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. தண்ணி மட்டும் இருக்காது. அதனால சீக்கிரம் வா, தண்ணி எடுத்துட்டு அப்படியே பாலத்துல நடந்து வா, கிளம்பலாம். எட்டே, நீங்க 2 பேரும் தாண்டி பாலத்துல இருந்து இறங்கி இங்காண்ட வரணும். வழி இங்க இருக்கு. நீங்க பாட்டுக்கு அங்காண்ட போய் உக்காந்துக்கிட்டு வெளன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஓ ஆமால, நாங்க தானே பாலத்துல இருந்து நடந்து இங்காண்ட வந்து உக்காந்துருக்கோம். ஆமாண்டி. சரி சரி, வா அதிதி, நம்ம கிளம்பலாம். அவ தண்ணி எடுத்துட்டா. எடுத்து தண்ணி வரையும் போதும், அதுவே காணும் பொங்கலுக்கு. வா வா. இங்க பாரு, தண்ணி எடுத்ததெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஆனா என்னாலலாம் தூக்கிட்டு வர முடியாது. நீங்க 3 பேர்ல எவ்வளவு தூக்கிட்டு போங்க, நானா தூக்கிட்டு வர மாட்டேன். கவலைப்படாத செல்லம், அதுக்கு தான் அங்காண்ட கரையில ஒருத்தி இருக்காளே, அவ பாத்துப்பா. ஆக மொத்தத்துல எங்களை வச்சு வேலை வாங்கலான்னு முடிவு பண்ணி தாண்டி எங்களை கூட்டு வந்தீங்க. நீங்க ஒரு ஆணியும் பிடுங்க மாட்டீங்க, அப்படித்தானே? வாய் பத்தியா இதுக்கு? நவ்வுண்டு தான் இருக்கு, ஆனா வாய் மட்டும் எப்படி நீளுது பாரு. ஐயா, நீ வாடி, வீட்டுக்கு வருவல அப்ப இருக்கு. சாமி கும்பிடுறதால இப்போதைக்கு உன்னை எதுவுமே பண்ணவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். வீட்டுக்கு வருவல அப்ப இருக்கு. போடி. ஏய் நர்மதா, என்ன தாண்டி பண்ணிட்டு இருப்ப? குனிஞ்சு நின்று தண்ணி எடுக்கிற மாதிரியே தெரியல. நான் எவ்வளவு நேரம் தான் இங்க நிக்கிறது? கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தண்ணி பானையை நானே தூக்கிட்டு வரேன். முதல்ல இவ்வளோ ஆத்துல பிடிச்சி தள்ளி விடணும். அத்தை, இன்னும் எவ்வளவு நேரம்? அத்தையம்மா, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு வரியா? அத்தை, தாத்தா பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க சொன்னாரு. ரெடி ஆயிடுச்சுன்னா படைக்கலாமா? அம்மா, எனக்கு என்னமோ தாத்தா கேட்ட மாதிரி இல்ல. இவளுங்க 2 பேத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சா, பொங்கல் எப்ப சாப்பிடலான்னு கேக்குறாளுங்க. என்ன மக்களே, பசி எடுத்துக்கிச்சா? அத்தை, எங்களுக்கு பசிக்கலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம மாமா இப்பதான் எங்களுக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாரு. நாங்க அது சாப்பிட்டோம். தாத்தா பொங்கல் ரெடி ஆயிடுச்சா படைக்கலாமான்னு கேட்டுட்டு தான் வர சொன்னார். நாங்க அதுக்கு தான் வந்தோம். எது பஞ்சு மிட்டாயா? எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தானாடி? ஆமா, மாமா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த காட்டுக்குள்ள யாராக்கும் பஞ்சு மிட்டாய் விற்கிறது? அம்மா, மாமாவும் அண்ணனும் ரொம்ப நேரம் இங்கே சும்மா இருக்கும், வா அப்படியே சுத்திட்டு வரலான்னு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்திட்டு வந்தாங்களாம். அப்ப வரும்போது பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்களாம். சரி, அங்க பிள்ளைங்க இருக்கு, சரி வாங்கிட்டு போகணும், வாங்கிட்டு வந்தாங்களாம். அது எங்களுக்கு குத்தாங்க, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். லலிதா, எது? சாரிம்மா. அம்மா, இங்க பாத்தியா உன் புள்ள? நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்,
எங்களை கூட ஞாபகம் இல்லாம அந்த 2 வார்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா மாமாவுக்கு எங்களை தான் பிடிக்கும், உங்க 2 பேத்தையும் பிடிக்கவே பிடிக்காது, அதான் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆமா ஆமா, மாமாவுக்கு எங்களை தான் பிடிக்கும், அது மட்டும் இல்ல அண்ணாவுக்கு எங்களை தான் பிடிக்கும், உங்க 2 பேத்தையும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து தனியா கொடுத்தாங்க. சரி மக்களே, சாப்பிட்டீங்களே, அது போதும். சரி, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, இதோ எடுத்துட்டு வரேன்னு தாத்தா கிட்ட போய் சொல்லு. இவ்வளோ நேரம் புலம்புன எங்க அம்மா காதுல விழவே இல்லை இல்ல. செத்த பேசாம ரெடி. அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைவோ, சரி சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குமேனு கொடுத்துருக்கானுவோ, நீங்க என்ன அப்படியா? அத்தை, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவாங்களா? ஏன் எங்களை பார்த்தா நாங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட மாட்டோமா? அதுவும் சாப்பிட்ற பொருள் தானே, யாரு வேணா சாப்பிடலாம். சரிடி அம்மா, கோச்சுக்காத, என் பிள்ளைகிட்ட சண்டைக்கும் போவாத. பஞ்சு மிட்டாய் தானே, சாமி கும்பிட்டதும் என் பிள்ளைய எங்கேயாவது போய் வாங்கிட்டு வர சொல்றேன், உட்காந்து 2 பேரும் தின்னுங்க. ஐயோ, கேட்டதுக்கு அப்புறம்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆமாமா, கேட்டதுக்கு அப்புறம்லாம் வாங்கி தர வேண்டாம். அவளுங்களுக்கு மட்டும் கேட்காம வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல உங்க புள்ள, எங்களுக்கு மட்டும் கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா. எங்களுக்கு வேணும்னா எங்க அப்பாவே வாங்கி கொடுப்பாரு. அத்தை, இவளுங்க 2 பேத்துங்களுக்கும் பொறாம, மாமாவும் அண்ணனும் எங்க மேல பாச்சமா இருக்காங்கன்னு. ஏய் நண்டு, வந்தன வச்சுக்கேன், கொடுக்க அப்படியே உடச்சு விட்டுருவேன். ஐயா, சரி சரி, சண்டை போடாதீங்க. அங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுருக்காங்கல்ல, சரி நம்ம போய் சாமி கும்பிடலாம். அண்ணி, இவளுங்களை விட்டீங்க இன்னமும் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளுங்க, ஒரு வேலையும் நமக்கு நடக்காது. சேனேன்னு பொங்கல் எடுத்துட்டு போங்க, சாமி கும்பிடுவோம். அதுவும் கரெக்டு தான் சரஸ். சரி வா, நம்ம பொங்கல் எடுத்துட்டு போவோம். வாங்கடி, வந்து சாமி கும்பிடுங்க, நாங்கள் நல்லா படிக்கணும். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க. ஏன் அப்ப எங்களுக்கு? அடி நண்டு, இப்பதான் 10ஆவதே போயிருக்க, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? ஐயோ, எனக்கெல்லாம் வேணாம், வேணும்னா இவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. உங்க 2 பேரும் தொல்லையும் தாங்க முடியலதான் இருங்க. அதிதிக்கும் அமிர்தாவுக்கும் முன்னாடி உங்க 2 பேத்துக்கு எவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மா, இங்க பாரு, இதுல எண்ணெயெல்லாம் சேர்க்காத, நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். உன் சின்ன பிள்ளைக்கு வேணா நீ யார வேணா கல்யாணம் பண்ணி கொடு. எம்மோ, உனக்கு அந்த கஷ்டம்லாம் நான் தரமாட்டேன், நீ கவலையே படாத. நல்ல பையனை பார்த்து நானே உனக்கு தேடி தரேன், நீ அவனை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும். அடி பாவி அத்தை, இவளை பாத்தீங்களா? நான் கூட இப்படி யோசிச்சது கிடையாது இவ வயசுல. ஓ, நீங்களே மாப்பிள்ளை பாக்குறீங்களோ? 10ஆவது முதல்ல பாஸ் ஆகுடி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்கலாம். மாப்பிள்ளை பாக்குறாளாம் மாப்பிள்ளை. இரு இரு, உன்னை எவனுக்காவது அது கிழவனுக்கா பார்த்து உன்னை கட்டி வைக்கல, நீ வேணா பாரு. கிழவனை பார்த்து கட்டி வைக்க போறியா? அப்ப நீயே கட்டிக்க, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். வீடு பத்மா, அவதான் எது பேசினாலும் துணுக்கா பேசுறாள், அப்புறம் எதுக்கு அவகிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க? இல்லக்கா, இவளுக்கு வர வர வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. நீ வீட்டுக்கு வா, தோசைக்கல்ல அடுப்புல சூடு வச்சு ஒரு நாக்குல வைக்கிறேன். நீ நாக்குல வைக்கிற வரையும் நான் என்ன நாக்க நீட்டிட்டு இருப்பேனா? பாத்தீங்களா எப்படி பேசுறேன்னு? பாத்தீங்களா? என்னண்டு கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? நீ சாமி கும்பிட்டுட்டு நீ என்ன அரட்ட வேணா ஆடி. அத்தை, நீங்க சொல்றதால நண்டு அமைதியா இருக்கேன். பத்மா, பாத்தீங்களா பாத்தீங்களா, பேர் சொல்லி கூப்பிடுறத? இல்ல, உன் பேர் பத்மா தானே, உங்க அப்பா அம்மா உனக்கு பத்மான்னு தானே வச்சிருக்காங்க, பேர் எதுக்கு? கூப்பிடுறதுக்கு தானே. கூப்பிடுவடி, கூப்பிடுவேன். இவ பத்மானு கூப்பிடதான் எங்க அப்பா அம்மா எனக்கு பத்மானு பேர் வச்சாங்க. மா, நீ என்னம்மா ஆதி உன்னை கூப்பிடுற மாரி பத்துமாங்கிற? உன் பேரு பத்மா, எங்க சொல்லு பத்மா. ஆமா, இவன் எனக்கு இப்ப பேர் சொல்லித்தரேன். போறேங்கடா, உனக்கு போய் சொல்லித்தரேன் பாரு. போ, நான் போறேன். போ போ, வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு. என்ன பாட்டி, இப்ப ரொம்ப சந்தோஷமா? சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மனசே நிறைஞ்சு போச்சு. ஒரு குறையும் இல்லப்பா, எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பா அடிக்கடி நம்ம குலதெய்வத்துக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம். நல்ல முடிவு சாமி. அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு வந்தா மனசு ரொம்ப லேசா இருக்கும். பாத்தியா இப்ப நம்ம மனசு எவ்வளவு லேசா இருக்குன்னு? ஆமா பாட்டி. அத்தை, கவலைப்படாதீங்க, நம்ம அடிக்கடி இங்க வந்துட்டு போகலாம். ஏன் பாத்து, இவனுங்க என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி அந்த புள்ளையில வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுவோ? வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்த மனுஷனுங்க இப்ப பிள்ளைங்க கூட ஜாலியா விளையாடுறாங்க, இதுல என்ன இருக்கு, விடுங்க. அதுவும் சரிதான். அப்புறம் விக்ரம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. வீட்டுக்கு போய் பேசலான்னு தான் இருந்தேன், ஆனா இப்பவே நல்ல இடம் பத்தியா, மனசு நிம்மதியா இருக்கு, அதான் உன்கிட்ட பேசிடலான்னு. சொல்லுங்க தாத்தா. ஏப்பா, அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம குடும்பம் நல்லதா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, எந்த குறையும் இல்ல, எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா அப்படியே இருக்க முடியுமா? காலகாலத்துல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தா தானே நல்லா இருக்கும். கண்டிப்பா தாத்தா, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே நல்லா இருக்கும், அப்படியே இருக்க முடியாதுல்ல. அதேதான்ப்பா,
எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்ப அது நடந்தே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை தாத்தா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்ம வீட்ல இப்ப என்ன நடக்கணும்? என்னப்பா நீ வீட்டுக்குள்ள இத்தனை வயசு பசங்க இருக்கீங்க, பெருசா நாங்க என்ன யோசிச்சிட போறோம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். தாத்தா நீங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் நீங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசுவீங்கன்னு. என்ன அவசரம்? அதிதி காலேஜ் இந்த வருஷத்தோட முடிக்க போறா. அடுத்த வருஷம் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இது எதுக்கு தாத்தா என்கிட்ட பேசிக்கிட்டு நீங்க அப்பா அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான். அவளுக்கு முன்னாடி ஒருத்தி இருக்கா. ஆனா அவளுக்கும் முன்னாடி ஒருத்தன் நீ இருக்கல்லப்பா. உன்னோட கல்யாணத்தை பத்தி தானே நாங்க பேச முடியும். நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க கல்யாணம் பண்ண முடியும். ஏன் கல்யாணத்தை பத்தியா? ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன தாத்தா அவசரம்? பொறுமையா போகட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறமா பாத்துக்கலாம்னா எப்ப பாக்குறது? வயசு போயிட்டே இருக்கு. உனக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். இல்லனா மூத்தவனை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்றீங்களே, மூத்தவனுக்கு என்ன குறைன்னு கேட்பாங்க. அம்மா இதுல என்ன இருக்கு? மூத்தவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, பொறுமையா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால மத்தவங்களுக்கு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? அதானே உண்மை. இல்லப்பா, நீ 1000 சொல்லு, ஆனா அது முறை கிடையாது. முதல்ல மூத்தவன் தான் கல்யாணம் பண்ணும், அதுக்கப்புறம் தான் மத்த பசங்க. விக்ரம், எவனாயிருந்தால் என்ன, எவனாயிருந்தால் என்ன.